அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் 43வது பாடல். பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. மீண்டும் பாடல். பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. கடவுளரை பாதாதி கேசமாகவும் கேசாதி பாதமாகவும் வணங்குவது மரபு. இந்த பாடலில் அவர் பாதாதி கேசமாக வணங்குகிறார். பரிபுர சீரடி, 2 இணையான சீரடிகளை உடையவள், சிலம்பை அணிந்தவள், பாசாங்குசை, கையில் பாசமும் அங்குசமும் ஏந்தியவள், பஞ்சபாணி, பஞ்சம் என்றால் 5, பாணி என்றால் கை, கைகளில் 5 மலர்களால் ஆன மலரணியை கொண்டவள், மலர் அம்புகளை கொண்டவள், தாமரை, செங்கழுநீர், நீலோத்பலம், செவ்வாம்பல், மாம்பூ ஆகிய 5 மலர்களை கொண்டவள். இன்சொல், இனிமையான சொற்களை கூறுபவள். இன்சொல் திரிபுர சுந்தரி, 3 உலகத்திலும் அழகானவள், திரிபுரத்தை அழித்தவள். சிந்துர மேனியள், சிந்தூரம் போன்ற நிறமுடையவள். தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அச்சங்குனி, அவள் அசுரர்கள் வஞ்சரை செய்யும், வஞ்ச உரை கெடுதி நினைக்கும் அசுரர்கள் அஞ்சும்படி பொறுப்பு சிலைக்கை, பொறுப்பு என்றால் மலை, அந்த மலையையே சிலையை மலையை வில்லாக வளைத்த எரிபுரை மேனி இறைவர், எரியும் நெருப்பு போன்ற சிவந்த உடலை உடையவர், எரியும் நெருப்பை கையில் கொண்ட அந்த சிவபெருமானின் செம்பாகத்தில் இருந்தவளே. தீமைகளை அழிப்பவள், தீமைகள் மிகுந்து வரும் அசுரர்களை அழிப்பவள், மேரு மலையே வில்லாக வளைத்த எரிபுரம் போன்ற நிறம் கொண்ட சிவபெருமானின் செம்பாகத்தவள், செம்மையான பாகத்தை உடையவள், சிவந்த பாகத்தை உடையவள், சரிபாதி பாகத்தை உடையவள், அர்த்தநாரியாக இருப்பவள் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்சங்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. ஆண்டவன் அருள்.